புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பை சென்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு பதில்கள் கொடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம், இன்னைக்கு குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை எடுத்துக்கிட்டால் மருத்துவம் ரொம்ப ரொம்ப நவீனம் அடைஞ்சிருக்கு. IVF வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் IVFலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், இதன் மூலமா பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்தாலும் சரி, இரண்டையும் சால்வ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மருத்துவ வளர்ச்சி இருக்கு. இதெல்லாம் பத்தி நமக்கு விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டீங்கன்னா அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம் குரு மருத்துவமனையில இருந்து நம்ம கூட டாக்டர் கல்பனா இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருக்கும் தோன்றது, ஏன் இவ்வளோ ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்? முதல்ல எதனால குழந்தையின்மை சிகிச்சை இவ்வளோ பரவலா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்? அதை பத்தி நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா அதோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸும் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ எல்லா ஃபேமிலியிலையும் கண்டிப்பாக ஒரு கப்பிள் இன்ஃபர்டைலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் அவ்வளோ இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப ரேராக தான் இருந்தது. இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் இயர்லி மேரேஜ் ரொம்ப காமன். ஒரு 18, 21, 22 ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ எல்லாரும் ப்ரொஃபஷ்னலாக அவங்க காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப லேட் மேரேஜ் ரொம்ப காமன். இது மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்லலாம் இப்போ 40s தான் நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு அவங்க டிட்டர்மின்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட எக்கை எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் எங்களோட குரு ஹாஸ்பிட்டல் அனிஷ் ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் சென்டரில் இருக்குது. அது ஜென்ரலாக நாங்கள் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கேன்சர் பேஷண்ட்டை அவங்க ட்ரீட்மெண்ட்டில் எக்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அந்த பேஷண்ட்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அது தவிர வேறு பினைன் டிசீஸ், சாக்லேட் சிஸ்டர், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எக் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பட் இப்போ வரைக்கும் அந்த லேட் மேரேஜ்னால எக்கை ஸ்டோர் பண்ற அளவுக்கு நம்ம கண்ட்ரி இன்னும் அட்வான்ஸ்டா வரல. பட் மேபி ஃபியூச்சர்ல அதுவும் வந்ததுன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறையலாம். கண்டிப்பா. அது தவிர மேல்ஸோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வெஸ்டர்னைசேஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், அந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு காரணம், அதே சமயத்தில் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஸோ அதனாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திருமணங்கள்லாம் இன்னைக்கு லேட்டாக தான் நடக்குது. அண்ட் 40 இயர்ஸ்ல குழந்தை பெற்றுக்கணுங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. மெனோபாஸ்க்கு அப்புறமா குழந்தை பெற்றுக்க முடியுமான்ற கேள்விகள் எவ்வளோ நம்ம நிகழ்ச்சியில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அத்தனை கேள்விகளுக்கான விளக்கங்கள் டாக்டர் கொடுக்க போறாங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரீசிங் டெக்னிக் இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்க போகுது ஃபியூச்சர்ல? நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்ராட்லேயே இருக்காரு, இங்கே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இவங்களுக்கு எந்த முறையில் அவங்களோட வயது அவங்க கைக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் குழந்தையின்மை சார்ந்து. உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம் குரு மருத்துவமனையிலிருந்து நமக்கு டாக்டர் கல்பனா இருக்காங்க, குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவர். 0444596494 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர், சமீபமா நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேரோட கேள்வி, ஓகே IVF பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு ஒரு டைம்ல இந்த ரிப்பீட்டட் IVF ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க ஒரு 40-45 அப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கே, நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது நிறைய பேருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதை பத்தின ஒரு விளக்கம். IVF ஃபெயிலியர்னு இல்லை, நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 years ஆயிடுது. கண்டிப்பா. எங்களோட குரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா OPல ஒரு 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் 40 இயர்ஸ்க்கு மேலே தான். அதே மாதிரி அவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுக்குற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எங்களோட குரு மருத்துவமனையில் கன்சீவ் ஆகிற பேஷண்ட்ஸ்ல ஒரு 50% 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ எந்த ஏஜில் வேணால் கன்சீவ் ஆகலாம். அவங்களுக்கு தேவை தன்னால் கன்சீவ் ஆக முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு வில் பவர், இது மட்டும் இருந்தால் டெஃபினட்டாக எந்த ஏஜில் வேணால் கன்சீவ் ஆகலாம். ஓகே. எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் 58 இயர்ஸில் கூட 5 இயர்ஸ் மெனோபாஸ் மாதவிடாய் எல்லாம் நின்று 5 வருடங்கள் கழித்து
குழந்தை பிறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கெட் டுகெதர் வச்சுருந்தோம். அதில் ஆல்மோஸ்ட் 500 சில்ட்ரன் வந்து ஐவிஎஃப்ல பிறந்த எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த குழந்தையும் வந்திருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த குழந்தை வந்து 2nd ஸ்டாண்டர்டோ என்னதோ படிக்கிறது, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு மேலே இப்போ இந்த 1 இயர்க்குள்ளே எங்களோட சேட்டலைட் சென்டர் தூத்துக்குடியில் குழந்தை பிறந்திருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ப்ரெக்னென்ட் லேடிஸ்னு பார்த்தா 40 இயர்ஸ்க்கு மேலே தான் எங்களோட குரு மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு ஸோ 35, 38 கிராஸ் பண்ணியாச்சு, இனிமே எதுக்கு நம்ம இதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தேவையே இல்லை. ஏன்னா ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 40 வயதை கடந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தி பேரண்டாக, ஒரு ஹெல்த்தி கிட்டோட ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே போன்ற உங்களோட கேள்விகள் இருக்கலாம். ஏன் வந்து தொடர்ந்து இந்த கருச்சிதைவு ஏற்படுது, இந்த காரணங்கள் பற்றி கேட்கலாம். அதே சமயத்தில் ஐவிஎஃப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது கேட்கலாம். 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். என்னோட நேம் கொஞ்சம் சத்தமா பேசவும். பேர் என்னங்க? நந்தினி. தொடர்ந்து பேசலாம்ங்க டாக்டர் கிட்ட. நீங்க ஆல்ரெடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்கு, 3 இயர்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த் ஓவாஷில் டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பயும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஃபாலிகுலர் டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் ரைட் ஓவாரி சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 11th டே வந்து 26x17 இருந்துச்சு. அடுத்தது 14th டே ஆகுறப்ப 18x13 ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த் வந்து ஒவிக்லோ பிளஸ் டேப்லெட் வந்து எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் சாப்பிட்டு திரும்ப ஃபாலிகுலர் டெஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவாசில் டேப்லெட் சாப்பிட்டேன் லாஸ்ட் மந்த்து. இந்த மந்த் வந்து ஒவிக்லோ பிளஸ்ங்கிற டேப்லெட்டை வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் ஒவ்வொரு டேப்லெட் மட்டும் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே, இந்த ஓவியுலேஷன் இன்ஜெக்ஷன் பற்றின விஷயங்கள் நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்கம்மா. நீங்கள் டிவி பார்க்கலாம். டாக்டர், இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஓவியுலேஷன் இன்ஜெக்ஷன் பற்றின ஒரு விளக்கம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அப்படிதானே? காலர் தொடர்பில் இல்லைங்க டாக்டர். ஸோ அவங்க இப்படி முயற்சி பண்ணும்போது எத்தனை முறை முயற்சி பண்ணலாம், எப்படி முயற்சி பண்ணலாம்? இருக்கீங்களாம்மா, தொடர்பில் இருக்கீங்களா? ஓகே, காலர் தொடர்பில் இல்லை. அவங்க சொன்ன ஹிஸ்டரி வந்து ஆல்ரெடி ஒரு சைல்டு இருக்கு, ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஓவிஃப்ளோ மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்து வந்து கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. ஸோ கரு முட்டை வந்து சரியாக வளரலை அப்படின்னு சொன்னால் எத்தனையோ டேப்லெட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் அதை வளர வைக்கிறதுக்கு. அது தவிர இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ டேப்லெட்ஸில் கன்சீவ் ஆகாதவங்க அடுத்தது இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் வந்து கரு முட்டை சரியாக வளரலை அப்படின்னு சொன்னால் மேபி ஒரு 2-3 சைக்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருமுட்டை வளரலை அப்படின்னு சொன்னால் அது எதனால் வளரலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது இன்னைக்கு இவ்வளோ மில்லிமீட்டர்ஸ், நாளைக்கு இவ்வளோ மில்லிமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறத விட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து சயின்டிஃபிக்காக ஒரு நாளைக்கு இவ்வளோ மில்லிமீட்டர்ஸுங்கிறது வந்து நார்மல். இது அந்த அளவுக்கு வளரலை, இல்லைன்னா கருமுட்டை வந்து வெளியே வரலை, வெடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய காரணங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக 4 சைக்கிள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு சைக்கிள்லேயே அவங்க கருமுட்டை வளரலை அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சிலருக்கு வந்து கருமுட்டையோட என்ன தரம் வந்து கம்மியாக இருக்கலாம். ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம், இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஐவிஎஃப் போகிறது பெட்டர். அதே இது வந்து கருமுட்டை வெடிக்கிறதுல மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிள் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். செமன் டெஸ்ட் நார்மலாக இருந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு ஐயுஐ ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வேரி ஆகும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சியில் காலேஜ் வந்து தொடர்ந்து உங்களோட கேள்விகளை குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக். இது
இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் பற்றி பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம் குரு மருத்துவமனையிலிருந்து இன்னைக்கு டாக்டர் கல்பனா நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவர். 044459649444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். பேர் என்னங்க? வணக்கம் மேடம். பேர் என்னம்மா? நாங்க சுதா பேசுறோம் மேடம், ராஜபாளையத்துல இருந்து. ஹாய் சுதா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். சுதா, நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சுதா. மேடம், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர் ஆயிடுது. ஓகே. இன்னும் கன்சீவ் ஆகல. ஸோ டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி போனதுல பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அப்புறம் கர்ப்பப்பை 3 செக் பண்ணி பார்த்தாங்க. ஓகே. எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கை மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா எவ்வளவு? 5 lakhs இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்ல வந்திருக்கு மேடம். 5 lakhs 5 million? இல்ல, 5 lakhs தான் வந்திருக்கு. ஓகே. அது எவ்வளவு இருக்கணும்? இதை நம்ம டேப்லெட்ல சரி பண்ண முடியுமா மேடம்? ஒரு நல்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க ராஜபாளையத்துல இருந்து சுதா. நார்மலாக WHO ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. விந்தணுக்கள் இவ்வளவு அளவு, இவ்வளவு மொட்டிலிட்டி, அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற விந்தணுக்கள் இவ்வளோ இருக்கிறப்ப தான் இயற்கையில் கருத்தரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் லெவல் இருக்குது. ஸோ அது 15 மில்லியனாவது இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இயற்கையில் கருத்தரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. 5 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மியானது. ஒரு உண்மையை நம்ம சில சமயங்களில் கஷ்டமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அதை மருந்து மாத்திரைகள்னால பெரிய அளவில் நார்மல் லெவலுக்கு கொண்டு அதை நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது நடக்கிற காரியம் கிடையாது. எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 100 பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 50%, 30% 60% வரைக்கும் இந்த ஆண்களுக்குள்ள பிரச்சனைகள்னால வர்றாங்க. அவங்களுக்கு ரிப்பீட்டடாக எத்தனை தடவை சொன்னாலும் ஃபஸ்ட்டு அவங்க செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது வரைக்கும் பார்த்து சொல்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கிறப்ப அவங்க அடுத்தது இம்மீடியட்டாக என்ன நினைக்கிறாங்க, அதை எப்படியாவது நார்மலாக ஆக்கி அதுக்கப்புறம் இயற்கையில் கருத்தரிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் போயிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் திருப்பி எங்கிட்டே வராங்க. டாக்டர் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அப்போ கேட்கல, திருப்பி நீங்கள் என்ன ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோ அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மருந்து மாத்திரைகள்னால 5 lakhs இருக்கிற விந்தணுக்களை டெஃபினட்டாக 15 மில்லியன்களாக கொண்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் IVF இல்லைன்னா இக்ஸிங்கிற செயற்கை கருத்தரிப்பு முறையில் மட்டும்தான் நீங்கள் கருத்தரிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் IVF சூஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக டாக்டர் மாற்றுவோம், நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வயதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வருவோம். ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் நீங்கள் IVF பற்றி யோசிச்சு பாருங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங், தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் கல்பனா விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். சொல்லுங்க விஜயலட்சுமி. சொல்லுங்க விஜயலட்சுமி. எனக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்காங்க மேடம், 7 years ஆகுது. சிசேரியன் பண்ணி தான் பாப்பாவை எடுத்தாங்க. ஓகே. இப்போ செகண்ட் சைல்டுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா குழந்தையே நிக்கவே மாட்டேங்குது மேடம். அது எதனால? காப்பர்ட்டி போட்டேன் அதனாலயா இல்ல இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் 3 months. அப்பவும் ஒரு ரிசல்ட் கூட பாசிட்டிவ்னு வரவே மாட்டேங்குது. எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம், எல்லாமே நார்மலா இருக்கு. ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் எடுத்தாச்சு, அதுவும் நார்மலை விட அதிகமாவே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேடம். எதனால? காப்பர்ட்டி போட்டதுனாலயா இல்லாட்டி இல்ல வேற ஏதாவது நான் செயற்கை முறையில ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா மேடம்? உங்களோட வயது என்ன விஜயலட்சுமி? 27 மேடம். 27. இப்போ எத்தனை வருடங்களா நீங்க 2வது குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க? இப்போ ஒரு 3 years ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். காப்பர்ட்டி 3 years தான் மேடம் போட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காப்பர்ட்டி அப்பவே ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். ஒரு 2 yearsல ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். அதுல இருந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் செகண்ட் சைல்டுக்காக, எதுவுமே நிக்கவே மாட்டேங்குது மேடம். ஸோ 2வது சைல்டுங்கிறதுனால சிலர் ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு ரீசன் சொல்கிறாங்க. காப்பர்ட்டி போட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி 3 yearsஆ கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொன்னால், காப்பர்ட்டினால் வர்ற இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பையை பாதிக்கலாம், கர்ப்பப்பை குழாயை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ உங்களோட கர்ப்பப்பை குழாய் பாதிப்பு எதுவும் இல்லாமல், பிளாக் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, கர்ப்பப்பையிலையும் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கா, அது நார்மல் கெப்பாசிட்டியில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலனா ஒரு சிம்பிள் ஐயுஐ மாதிரி போகலாம். ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி உங்க டியூப் ஸ்டேட்டஸ் வந்து லேப்ரோஸ்கோபி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரேல கூட பார்த்துக்கலாம். ஹெச்எஸ்ஜிங்கிற ஒரு எக்ஸ்ரே முறையிலையும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டோ கணவரோட விந்தணுக்களை எடுத்து ஐயுஐ மெத்தடில் நீங்கள் கன்சீவ் ஆகலாம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? தேனியிலிருந்து மீனா பேசுறேங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் மீனா. நமக்கு டாக்டர் கல்பனா இருக்காங்க. டாக்டர் சொல்லுங்க மீனா. கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பீரியட்ஸ் வந்து டேப்லெட் போட்டா மட்டும்தான் பீரியட் ஆகுது, இல்லாட்டி பீரியடே சுத்தமாவே ஆக மாட்டேங்குது. ஓகே. நீர் கட்டி குறையறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, ஆனா செக்அப் பண்ணி பாக்குறப்ப குறைய மாட்டேங்குது, ஒரே லெவல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு தடவை கூட கன்சீவ் ஆகல. ஹஸ்பண்ட் கவுண்ட் வந்து 17 மில்லியன்ஸ் இருக்கு. ஓகே. என்ன பண்றது, இல்ல இயற்கையா கன்சீவ் ஆக முடியுமா, இல்ல என்ன வழின்னு எனக்கு தெரியல. கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ காமனா வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் ரொம்ப காமனா ஆயிட்டு வருது. இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, யங் ஏஜ்லேயே வந்து ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுறது. அடலசன்ட் ஒபிசிட்டியில் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே வருது. பிசிஓடி வந்து எல்லா பேஷண்ட்ஸும் ஒரி பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நிறைய அடலசன்ட் கேர்ள்ஸோட பேரண்ட்ஸே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆன்ஷியஸாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை கூப்பிட்டுட்டு ரொம்ப ஆன்ஷியஸாக வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரி பண்ணுற ப்ராப்ளம் கிடையாது. பிசிஓடி வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆல்ட்ரா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியில் அந்த பிசிஓ இதை கரெக்ட் பண்ணுவோம். அது தவிர பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வெயிட் ரிடக்ஷன் எல்லாம் அவங்க சரியாக பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். எங்களோட குரு ஹாஸ்பிட்டல் அனிஷ் ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் சென்டரில் லாஸ்ட் இயர் வந்து ஒரு அங்கே ஒரு லைன்ஸ் கிளப்பில் உள்ள ஒரு ஹையர் அஃபீஷியலோட டாட்டர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஹாங்காங்லேருந்து அவங்க டாட்டரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஆன்ஜியஸாக அவங்களுக்கு சிம்பிளாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் மட்டும்தான் இருந்தது. அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியில் ட்ரில்லிங் பண்ணி அவங்கள அதுக்கப்புறம் நேச்சுரலாக கன்சீவாக அட்வைஸ் பண்ணி அவங்க திருப்பி ஹாங்காங் போயிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி அவங்க ஹாங்காங்லேருந்து டெலிவரி ஆன பிறகு அவங்க அம்மா அங்கேருந்து அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி, டாக்டர் உங்களால் தான் கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ பிசிஓடி நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அது ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் இருந்தால் டெஃபினட்டாக கன்சீவ் ஆகலாம். நிறைய பேர் வந்து 2வது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு கூட ஃபோன் பண்ணி எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிசிஓடிங்கிறது அவ்வளோ பெரிய டென்ஷன் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். அண்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றம் பற்றின விளக்கங்கள் டாக்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சியில். ஸோ அழகாக லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டு கரெக்டான மெடிசன் சாப்பிடும் பட்சத்தில் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த ஓவேரியன் ட்ரில்லிங் பற்றின விளக்கங்கள் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ பிசிஓடி டென்ஷன் வேண்டாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், பேர் என்னங்க? வெண்ணிலா, நாகர்கோவில். தொடர்ந்து பேசலாமா டாக்டர் கிட்ட நீங்க? ஹலோ சொல்லுங்க ஷர்மிளா. எனக்கு நாகர்கோவில். சொல்லுங்க. 32 வயசு ஆயிடுச்சு. ஓகே. மேரேஜ் தான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. பேபி இல்லை இன்னும். ஓகே. இப்போ வந்து இந்த மாசம் வந்து 7ஆம் தேதி குளிச்சிருந்தேன். ஓகே. போன மாசம். ஓகே. ஐயும் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. அது வந்து எனக்கு லைட்டா ஒயிட் பட்ட மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. என்ன? ஒயிட் வெள்ளை பட்டுட்டு இருக்கு. வெள்ளப்படுது. ஓகே. ஓகே. அது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயும் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு 10 நாள் ஆச்சு. ஓகே. அதான் இது வெயிட் படுறதுனால சரி தந்தாம அப்படி வேற ப்ராப்ளம் இருக்குமா? இப்போ யூரின் டெஸ்ட் எதுவும் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல யூரின் டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணி பார்க்கல. டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். போலிமஸ்ட் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. எம்டோன்னு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கரு பிடிக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் டேப்லெட் இந்த ஷேப்ல இருக்கும், அதுவும் கொடுத்துருக்காங்க.
ஓகே. பேசிக்கலா வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. ஒரு ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டைம்ல இல்லைன்னா ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாகிறப்ப அது நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து ஒரு இன்ஃபெக்டடா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, ஃபவுல் ஸ்மெல்லிங்கோட இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். பட் அதுக்கும் வந்து உங்களோட ஃபெயிலியர்ஸுக்கும் பெரிய கனெக்ஷன் எதுவும் கிடையாது. அதுக்காக டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப சம்டைம்ஸ் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது அது ஃபிசியலாஜிக்கல், நேச்சுரல் தான் அது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆசச் வந்து உங்களுக்கு எத்தனாவது சைக்கிள் ஐயுஐங்கிறது எனக்கு தெரியல. பட் உங்களோட ஏஜ் வந்து 32 இயர்ஸ்ங்கிறப்ப ஒரு பார்டர் லைனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு லேட் மேரேஜ், 30 இயர்ஸில் தான் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட கரு முட்டையோட குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஐயுஐ அப்படின்னு சொன்னால் ஒரு 4 சைக்கிள்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களோட செமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 4 ஐயுஐ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அடுத்தது ஐவிஎஃப் போகிறது பெட்டர். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். நாகர்கோவிலிருந்து சலீனா பேசுறேன். தொடர்ந்து பேசலாம்மா. டாக்டர் இருக்காங்க நம்ம கூட. இன்னைக்கு குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கல்பனா. பேசலாம் நீங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு 10 இயர்ஸா ஒரு பேபி இருக்கான். ஓகே. ஆனா 2வது இப்பதான் ட்ரை பண்றோம். இவ்வளவு நாளும் கட்டுப்பாடோடு தான் இருந்தோம். ஓகே. இப்பதான் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 2-3 வாட்டி ஆல் சைடு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. கரு ரிச்சர்ட் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து ஒரு கிடைக்க மாட்டேங்குது. அது எதுனால இந்த ப்ரொடக்டிவ் ஹார்மோன் ஒன்று இருந்தது, அது டேப்லெட் கொடுத்தாங்க, சரி ஆயிடுச்சு. ஹலோ சொல்லுங்க. ப்ரொலாக்டின் ஹார்மோன் எனக்கு இருந்தது. ஓகே. அது எனக்கு சரியாயிடுச்சு, டேப்லெட் கொடுத்தது சரியாயிடுச்சு. ஓகே. ஆனா இப்போ பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் வருது, ஆனா பிரெக்னென்ட் ஆக மாட்டேங்குது. அது ப்ரொலாக்டின் ஹார்மோன் திருப்பி வருமா, அது என்ன கேட்கணும் அதான். ஓகே. இப்போ பேசிக்கலாக உங்களோட ஏஜ் வந்து 33 இயர்ஸ். செகண்ட் சைல்டு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா டீடைல்டு ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் சொல்லலை. 33 இயர்ஸ்ங்கிறப்ப உங்களோட கருமுட்டையோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் செகண்ட் சைல்டுங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே உங்கள் யூட்ரஸ் வந்து ஒரு குழந்தைய ரிசீவ் பண்ணியிருக்கு, தாங்கி இருக்குதுங்கிறப்ப அதோட தாங்குகிற சக்தி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து ஏஜ் ஜாஸ்தியாகி தான் நீங்கள் வந்து செகண்ட் சைல்டு வேணுங்கிறதையே டிசைட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ப்ரொலாக்டின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ப்ரொலாக்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகி 2வது நாள் 3வது நாளில் அதை செக் பண்ணீங்களாங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மென்ஸ்ட்ரல் செக் பண்ண சொல்லவே இல்லை. என்ன சொல்றீங்கம்மா? இல்ல டாக்டர் வந்து செக் பண்ண சொல்லவே இல்லை. செக் பண்ண சொல்லல. ஓகே. டேப்லெட் தந்தாங்க, சரி ஆயிடுச்சு சொன்னாங்க. எல்லாமே பிளட் டெஸ்ட்ல. ஓகே. இல்லை, ஃபர்ஸ்ட் தடவை ப்ரொலாக்டின் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது அப்போ எப்போ செக் பண்ணாங்க? 2-3 மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணி டேப்லெட் கொடுத்தாங்க. 2வது செக் பண்ணும்போது சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து ப்ரொலாக்டின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஒரு 15th டே ஆஃப் சைக்கிளில் நீங்கள் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அது நேச்சுரலாகவே அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பீரியட்ஸ் ஆகி 2nd டே 3rd டேல பண்ணுறது, எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் எல்லாமே இருக்குது. அது தவிர உங்களோட தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குதா? ஆமா, எல்லாம் நார்மல். ஏன்னா ப்ரொலாக்டின் ஜாஸ்தி ஆகிறப்ப சம்டைம்ஸ் தைராய்டுனால ஜாஸ்தி ஆகலாம். அதை கரெக்ட் பண்ணாலே சரியாயிடும். அதே மாதிரி ப்ரொலாக்டின் ஒரு பார்டர் லைனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் உங்களோட கரு வந்து கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிறதுக்கு இந்த ப்ரொலாக்டின்கிற ஹார்மோன் வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஸோ அதை ரொம்ப கம்மி பண்ணுறதும் அட்வைசபிள் கிடையாது. ஓரளவுக்கு அது நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வேறு எதுவும் இல்லை. பட் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணுறீங்களா? 2-3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறீங்கன்றது சொல்கிறீங்க. 3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறீங்க. ப்ரொலாக்டின்னால நீங்கள் குழந்தை உண்டாகாமல் இல்லை, மற்ற பிரச்சனைகளையும் கொஞ்சம் டீல் பண்ணி வேறு எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நீங்கள் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. உங்கள் கேள்விக்கு முழு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிஷ் செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் குரு மருத்துவமனையிலேருந்து நம்ம கூட டாக்டர் கல்பனா இருக்காங்க. குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த விளக்கங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.
வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சென்தால் ஒரிஜினல். குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த இன்னைக்கு நவீனம் அடைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பத்தின விளக்கங்கள் இன்னைக்கு மருத்துவர் நம்மளோட நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அனிஷ் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது அனிஷ் ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் மற்றும் குரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம கூட டாக்டர் கல்பனா இருக்காங்க, IVF ஸ்பெஷலிஸ்ட். தொடர்ந்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் டாக்டர், நான் ஹரிஷ் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு. ஓகே. செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே. அப்போ வந்து ஸ்பெர்ம் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 21 மில்லியன் இருந்தது. ஓகே. டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 42 மில்லியன் இருந்தது. ஓகே. மோர்டலிட்டி பாத்தீங்கன்னா கிரேட் A வந்து 0%, கிரேட் B வந்து 22% தான் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நேச்சரா ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஏதாவது பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இது எப்படி இது இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஓகே. உங்களோட டயட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்க குறைச்சிங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ரேபிட் அந்த ஃபர்ஸ்ட் மொட்டிலிட்டியை வந்து ரேபிட் ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், RPM அப்படின்னு சொல்லுவோம். அது 0%ங்கிறது அது அந்த குரூப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு. மேபி உங்களோட ஆக்குபேஷன் என்ன சார்? IT ப்ரொஃபஷனல். ரொம்ப ப்ரொலாங்டா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி, லேப்டாப்ல ஒர்க் பண்ற மாதிரி எதுவும் இருக்குதா? ஆமா, ஃபுல்லா லேப்டாப்ல தான் ஒர்க் பண்றேன். ஸோ ரீசெண்ட் ட்ரையல்ஸ் எல்லாமே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குதுன்னா, லேப்டாப்ல ஒர்க் பண்றப்ப டெஸ்க்டாப் ஓகே, லேப்டாப்ல ஒர்க் பண்றப்ப அந்த ஹீட்னால கூட ஸ்பெர்ம் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது தவிர உங்களோட டயட் இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒபிசிட்டினாலையும் வந்து இதாகலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட ரிப்பீட் செமன் அனாலிசிஸ் ஒன்று ப்ராப்பராக பண்ணி பாருங்க. அதுலேயும் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் ICSIங்கிற செயற்கை கருத்தரிப்புக்கு போகிறது பெட்டர். ஏன்னா மெடிசன்னால பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கொண்டு வர முடியாது. மெடிசன்ஸ் வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மேபி நீங்கள் மெடிசன் எடுத்து உங்களுக்கு கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பேசிக்கலாக ஒரு விட்டமின்ஸ் மாதிரி. ஸோ அதில் சம்டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஒரு பார்டர் லைனில் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இந்த டேப்லெட்ஸும் எடுத்து ரிப்பீட் செமன் அனாலிசிஸ் பண்ணுறப்ப இதே மாதிரி 0% தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ரொலாங்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட்ஸ், மெடிகேஷன்ஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுக்கு போகிறது பெட்டர். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறப்ப என்ன அட்வைஸ் பண்ணாலும் நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஒரு 2 years கழிச்சு நிறைய ப்ராப்ளம்ஸோட, அதாவது கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. டயாலிசிஸ் வந்து நான் இப்போ மாதத்துக்கு 3 times பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ICSI பண்ணுங்க இப்போ அப்படின்ட்டு சொல்லி வராங்க. ஸோ பேசிக்கலாக எது பாசிபிளோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். மேபி இந்த மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கொஞ்சம் ஒரு எங்கள் அலோபதி மெடிசின்ஸில் எல்லாமே சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண மெடிசின்ஸ், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்ச இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள மெடிசின்ஸை வந்து ஒரு ஷார்ட் பீரியட் நீங்கள் ஒரு 3 months எடுத்து பார்க்கலாம். ரிப்பீட் செமன் அனாலிசிஸ் 3 months கழிச்சு பண்ணி பாருங்க. உங்களோட பேராமீட்டர்ஸ் இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொன்னா ப்ரொலாங்டா இதே மாதிரி எடுத்து நீங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு வெயிட் பண்ணாம அடுத்த ஸ்டெப் ICSIக்கு போறது பெட்டர். ஓகே. ஸோ நீங்க வந்து IVF ICSI டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம், அதற்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமான ஒரு விளக்கமும் இருந்தது இதுல. அதாவது லேப்டாப்ல அதிகமாக ஒர்க் பண்றதுனாலையும் சரி, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம், இதனால கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த பழக்க வழக்கத்தை கண்டிப்பா மாற்றணும். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு குழந்தையின்மை சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஆண்களுக்கான மற்றும் பெண்களுக்கான காரணங்கள், அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவம், இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், இப்போ IVF அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் திங் எல்லாரும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இரட்டை குழந்தை, ட்வின் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ட்வின் பிரெக்னன்சிக்கான ரீசன்ஸ் அண்ட் அதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்கணும். எங்களோட குரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்ஸ் பார்த்தா ஒரு 75% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து வர்றப்பவே IVFனா எனக்கு 2 குழந்தை சான்சஸ் இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி வராங்க.
ஐவிஎஃப்ல அது பாசிபிள் தான். ஏன்னா எம்ப்ரியோஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவங்களோட யூட்ரஸ் வந்து ஏற்றுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறப்ப சம்டைம்ஸ் இரட்டை குழந்தைகள் 3 குழந்தைகள் அதெல்லாம் எங்களோட குரு மருத்துவமனையில் அதிகமாக பிறந்து போயிருக்காங்க. ரீசெண்டாக கூட லாஸ்ட் இதில் வந்து 9 பேபிஸ் வந்து 48 ஹவர்ஸில் பிறந்தது. அதில் வந்து பார்த்தா 3 இது ட்வின்ஸ் தான். பட் ரேராக சில பேஷண்ட்ஸ் வந்து அதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கன்சீவ் ஆனப்போ அவங்க ட்ரிப்ளெட் கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அதை ரெடியூஸ் பண்ணி ட்வின்ஸாக கேரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு சைல்டு மட்டும் போதும், என்னோட எனக்கு வளர்க்குறது எல்லாமே ஒரு சைல்டுக்கு தான் என்னால் பாசிபிள். ஸோ அந்த மாதிரியும் சில பேஷண்ட்ஸ், அது ரொம்ப ரேராக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், ஏன்னா ஃபேமிலி அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ட்டு அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் அவங்களோட யூட்ரஸ் எவ்வளவு தூரத்துக்கு அதை ரிசீவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அது. கண்டிப்பா. ஸோ இரட்டை குழந்தை ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. அதுதான் சரி, ஒரே வாட்டி டாக்டர் பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்கும். பட் ஸ்டில் அது யார் யாருக்கு அவங்களோட யூட்ரஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அது பொறுத்து மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் நம்மளோட நிறைய நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். குட் மார்னிங். பேர் என்னங்க? சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு 27 ஏஜ் ஆகுது. டாக்டர் பேசலாம். சொல்லுங்க சித்ரா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுதுங்க மேடம். ஃபர்ஸ்ட் பேபி 6 வருஷம் இருந்துச்சு. கல்யாணம் ஆனதையும் ஃபர்ஸ்ட் பாப்பா தங்கிடுச்சு. அப்புறம் ஒரு 5 வயசு வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. அப்புறம் அதுக்கு நுரையீரல் சளி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இறந்துச்சு மேடம். ஓகே. இப்ப 2 வருஷமா நெக்ஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நேச்சுரலா கன்சீவ் ஆகல. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணப்ப தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தைராக்சின் 50 இந்த டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அப்புறம் திரும்பி ஒரு 6 மாசம் கழிச்சு செக் பண்ணும்போது தைராய்டு நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் 2-3 தடவை நாள் தள்ளி போச்சு. ஆனா யூரின் டெஸ்ட் பார்த்துட்டா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் அப்டாமன் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் பார்த்தோம், அதுவும் நார்மலா இருந்துச்சு. ஹீமோகுளோபின் லெவல் வந்து 11.4 கிராம்ஸ் இருந்துச்சு. ஓகே. எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். தைராய்டு மட்டும் அப்போ பார்த்தோம், அப்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு செக் பண்ணும்போது நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஓகே. முதல் குழந்தை வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆனீங்களா? எவ்வளோ நாட்களில் கன்சீவ் ஆனீங்க? நீங்கள் சொந்தத்துக்குள்ளே எதுவும் திருமணம் பண்ணியிருக்கீங்களா? அந்த நுரையீரல் பிரச்சனை எதனால் பிறந்ததுலேருந்தே இருந்ததா? ரிலேஷனுக்குள்ள தான் மேம் மேரேஜ் பண்ணியிருக்கோம். மாமாவை மேரேஜ் பண்ணியிருக்கேன். குழந்தை உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க மேடம். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு தூரம் தான் குளிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த தூரம்லாம் குளிக்கலைங்க மேடம். குழந்தை தங்கிடுச்சு. ஓகே. ஆனா அது பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் நார்மல் பேபி கிடையாதுங்க மேடம். நடக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அழுதுதா? இல்லைங்க மேடம். நர்ஸ் வந்து 2-3 தடவை அடிச்சதுக்கு அப்புறம் தான் அழுதுச்சு மேம். ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருந்துச்சு மேம் பிறந்தப்ப. ஓகே. கேட்கலாம், டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொந்தத்துக்குள்ளே திருமணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் பிறவி குறைபாடுகள் எதுவும் இருக்குதா? அதை பற்றி யாருக்கும் எதுவுமே இல்லை. எங்கள் மாமா 3 பேருக்குமே குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்காங்க. அதே மாதிரி பெரியம்மா வகையில் சித்திரையில் எல்லாருக்குமே நல்லா தான் குழந்தை இருக்கு மேம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். ஓகே. பேசிக்கலாக உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ஒரு ஜீன் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரீசெண்டாக கூட எங்களோட குரு மருத்துவமனைக்கு ஒரு இதே மாதிரி கன்சாங்குனஸ் மேரேஜில் ஒரு கப்பல் வந்தாங்க. ஃபஸ்ட்டு சைல்டு அப்நார்மல். அவங்க ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப மற்ற எல்லா சில்ட்ரனும் அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஜீன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப 2 பேருக்குமே குறைகள் இருந்தது. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணி அவங்களோட உருவாகிற கருவோட
ஜீனை டெஸ்ட் பண்ணி அதில் நார்மல் ஜீன் உள்ள கருவை எடுத்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நல்ல குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களோட மரபணுக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ரெண்டாவது பிரச்சனை நீங்கள் சொன்னது தைராய்டு பிரச்சனை. தைராய்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேப்லெட் எடுக்கிறப்ப ஒரு 6 வார காலங்கள்லேயே அது வந்து நார்மல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை ரீசன் கிடையாது. இப்போ ஒரு 3 வருடங்களாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கர்ப்பப்பை குழாயை செக் பண்ணிக்கோங்க, விந்து அணுக்களை திருப்பி செக் பண்ணிக்கோங்க, கரு முட்டையோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா இருந்தது, மரபணுக்களும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இத்தனை வயதுக்கு மேலே நீங்கள் ஒரு IUIங்கிற ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் போகிறது ஐடியல். ஏன்னா ரொம்ப லேட் பண்ணாமல் இது பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ கருக்குழாய் அடைப்பு இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக மரபணு சார்ந்த பரிசோதனைகள் கணவன் மனைவியும் செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஜீன், அதாவது கரெக்டாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கண்டிப்பாக ஆரோக்கியமான குழந்தை பேர் உங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? என் பேர் விஜயலட்சுமி மேடம். தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் கல்பனா இருக்காங்க நிகழ்ச்சியில. சொல்லுங்க விஜயலட்சுமி. வணக்கம் மேடம். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது மேடம். ஓகே. ஹஸ்பண்ட் ஃபாரின்லயே 5 வருஷமா இருந்துட்டாங்க. 1 மந்த் இடையில வந்து தங்கிட்டு இன்னொரு டைம் 2 மந்த் தங்கி இருந்துட்டு போயிட்டாங்க. ஓகே. இப்ப வந்து 2 வருஷமா இங்கேயே இருக்காங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்ப நீர் கட்டி இருக்கு, லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னாங்க மேடம். ஓகே. 1 இயர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் லேப்ரோஸ்கோபி பண்ணணும். பண்ணி 3 மாசம் கழிச்சு திரும்பி தங்குனது டியூப்லே ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். ஓகே. டியூப்லே ஃபார்ம் ஆனதும் ஒரு டியூபை எடுத்துட்டாங்க அதோட. ஓகே. அது எடுத்து திரும்பி இப்போ 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் கன்சீவ் ஆகல மேடம். ஓகே. எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் பண்ணுதுன்னா, இப்போ வந்து பயங்கரமா ஜஸ்ட் ரொம்ப பயங்கரமா வலிக்குது மேடம். 2 ஜஸ்டும் அதுவும் இருக்கு இப்ப. ஓகே. இந்த மாசம் நான் ட்ரீட்மெண்ட் போனப்போ எடுத்த சைடு தான் நல்லா வளருது, அதனால அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு. அந்த கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு ஸ்கேனிங் பார்க்கும்போதெல்லாம். ஓகே. அதுக்கு மேடம் நான் கேட்டேன். சொல்லுங்க. இப்போ ஜென்ரலாக இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னா, எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் பேஷண்ட்ஸ் வரப்போ நான் ஆகஸ்ட் 31 நான் வந்து அப்ராட் போகணும், அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 5 வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் பீரியட் தான் வராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து அவங்க அப்ராட்லேருந்து ப்ராப்பராக மெயில் பண்ணி வரப்போ அவங்களுக்கு எந்த டேயில் வரணும், ஒரு ஷார்ட் ஸ்டேயில் அவங்களுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ பண்ணி அவங்க கன்சீவ் ஆன பிறகு அவங்க திருப்பி ஃப்ளை பண்ணி போகிறாங்க. அதே மாதிரி தான் இவங்க ஒரு இன்டரப்டடாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பட் இப்போ உள்ள ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அது வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரில்லிங் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அடுத்த மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டியூப்ஸில் வந்து கரு தங்கியிருக்கு, ஒரு டியூப் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த டியூபோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா யூஸ்வலாக ஒரு டியூப்பில் இன்ஃபெக்ஷன் வரப்போ இன்னொரு டியூபுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஆப்வியஸாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு கரு உருவாயிருக்கிறது, உங்களோட கரு முட்டையும் விந்தணுவும் நல்லா இருக்கிறதுனால தான் அந்த கரு உருவாயிருக்குது. ஸோ அடுத்த டியூப் நல்லா இருக்கா, உங்களோட கர்ப்பப்பை நல்லா இருக்குதா, உங்களோட கருமுட்டை இப்போ நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஒரு 2-3 IUI சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் சாதாரணமாக ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி மட்டும் பண்ணிவிட்டு டிலே பண்ணிகிட்டே போகிறதுல வந்து அர்த்தம் இல்லை. ஏன்னா ஏஜும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு IUI ப்ரொசீட் பண்ணுறது பெட்டர். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா அனிஷ் ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர்ல இருந்து நம்ம கூட டாக்டர் கல்பனா இருக்காங்க, IVF ஸ்பெஷலிஸ்ட். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு தி டாக்டர் ஆன் கால். பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அனிஷ் கருத்தரிப்பு மையம் மற்றும் குரு மருத்துவமனையில இருந்து நம்ம கூட பாத்துட்டீங்கன்னா டாக்டர் கல்பனா இருக்காங்க, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து எனக்கு 3 வருஷமா குழந்தை இல்லை மேம். கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். நீங்க 6 மாசத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் மேம். ஆனா வந்து
அவங்க வந்து ஐவிஎம் எல்லாம் பண்ணிட்டாங்க, 2 தடவை பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு மேம், அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஒரு 10 days தள்ளி போயிருக்கு மேம். அது வந்து கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை டாக்டர் போய் பார்க்கணுமா மேம்? 10 days தள்ளி போயிருக்குதா அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸில் irregular பீரியட்ஸ் இருக்கும். ஸோ irregular பீரியட்ஸ் எல்லாமே வந்து ப்ரெக்னென்சின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு யூரின் டெஸ்ட், ஏர்லி மார்னிங் யூரின் சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம்டாக இருந்தால் அதுக்கப்புறம் ஸ்கேன் போய் அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னால தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் அதை கரெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஒரு 3 years ஆயிடுத்து. உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியல. பட் அது எல்லாமே ஆல்ட்ரு ஆகிருக்கு, irregular பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களோட கருமுட்டை வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணி ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 IUI நீங்கள் பண்ணலாம். பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அதுலேயும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது ஐவிஎஃப் போகிறது பெட்டர். ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொலாங்டாக IUI பண்ணிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. ஓகே. ஸோ டாக்டர் நம்ம வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண சைக்கிளை விட திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்போம். பட் அது வேண்டாம், முயற்சி பண்ணி பாருங்க, மேற்கொண்டு IVF பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உமா பேசுறோம் மேடம். உமா, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க உமா. எனக்கு 16 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. ஓகே. நிறைய தடவை IUI பண்ணியிருக்கோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 தடவை IVF பண்ணோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து அவருக்கு வந்து கவுண்ட் வந்து 15 மில்லியன் போட்டிருக்காங்க. ஓகே. மோட்டிலிட் கவுண்ட் வந்து 5 மில்லியன் இருக்கு. பை செல் வந்து 1+ போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 41 வயசு ஆகுது மேடம், அவருக்கு வந்து 49 ஆயிடுச்சு. ஓகே. திருப்பி ட்ரை பண்ணோம்னா நிக்குமா? திருப்பி வந்து வேற முட்டையில தான் அவரோட சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட முட்டை சரியில்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகே. நிக்குமா இல்ல திருப்பி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மேடம் எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து அடி இறங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி இருக்கிறவங்களால குழந்தை பெற்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு வந்து நிக்குமா மேடம்? தேர்ட் டைம் பண்ணா நிக்குமா? இதனாலே ரொம்ப மென்டல் மாதிரி ஆயிட்டு ரொம்ப மனசு. ஃபர்ஸ்ட் 2 தடவை உங்க ஓன் எக்ஸ்ல பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் தடவை என்னோட எக்லே பண்ணாங்க, செகண்ட் டைம் வேற டோனர் வச்சு பண்ணாங்க. பட் தேர்ட் டைம் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது எப்படி மேடம்? எனக்கு அடி இறங்கி ஏதாவது நிக்குமான்னு கேட்டா நிக்கும்னு சொல்றாங்க மேடம். அதான் எனக்கு ஒன்றும் புரியல மேடம். எனக்கு ப்ரொலாப்ஸுக்கும் அதாவது உங்களுக்கு கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறதுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் பெரிய இது கிடையாது. அதில் நீங்கள் கன்சீவ் ஆன பிறகு ஜென்ரலாக அது அந்த மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகிறப்ப அது யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அது நார்மல் ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களோட கர்ப்பப்பை எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அடுத்த IVF நீங்க தாராளமா போக சொல்லிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த IVF ட்ரை பண்ணலாம் நீங்க. ஏன்னா ஒரு 3ஆவது தடவை மேடம் இப்போ பண்ணணும்னு இப்போ 6 மாசமா நிறுத்தி வச்சிருக்கேன். ரொம்ப அதுலயே மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், கோவமா இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல மேடம். தேர்ட் டைம் பண்ணா நிற்குமான்னு சொல்லிட்டு தான் மேடம் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது 2வது தடவை பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் தடவை உங்களோட ஓன் எக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆப்வியஸாக 40 இயர்ஸில் உங்களோட கருமுட்டையோட தரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். 2வது தடவை பண்ணப்போ எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். பட் 3rd IVFங்கிறதுனால உங்களோட சான்சஸ் எதுவுமே குறையிறது கிடையாது. தாராளமாக நீங்கள் IVF பண்ணலாம். ஓகே. இந்த டென்ஷன் ஆங்ஸைட்டிலாம் குறைச்சிக்கோங்கம்மா. டாக்டர் ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ மேடம். ஹலோ, குட் மார்னிங். டாக்டர் பேசலாம். குட் மார்னிங் மேடம். நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஈஸ்வரி. ஓகே. இப்போ ஜான்வரியில் வந்து எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு, செகண்ட் பேபி. ஓகே. அது வந்துட்டு எதனால ஆச்சு அப்படின்னு தெரியல. முதல் குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆச்சு. ஓகே. 3 மாசம் இருக்கிறப்பே வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் கன்சீவ் ஆவேன்னு பார்த்தோம், ஆனால் கன்சீவே ஆகலை. நான் வந்துட்டு அந்த அபார்ட் ஆனது வந்து ஓகே, காலர் தொடர்பில் இல்லை.
ஓகே. அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா இருக்குங்கிறப்பவே வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து பெட்டரா தான் இருக்கும். அடுத்தது வந்து அபார்ஷன், ஒரு அபார்ஷனுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100 குழந்தைகள்ல வந்து கன்சீவ் ஆகிறதுல ஒரு 15 குழந்தைகள் வந்து அபார்ட் ஆகுறது வந்து நார்மல் தான். ஒரு 3 தடவைக்கு மேலே அபார்ஷன் ஆகுது, ஒரு லிவிங் சைல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆன்ஷியஸாக எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி ஈவன் குழந்தையோட ஜீன் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்து இது பண்ணுறது ஓகே. மற்றபடி வந்து ஒரு அபார்ஷனுக்கு பேசிக்கலாக ஒரு ஹார்மோன் டெஸ்ட்டு, வேறு எந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மைல்டு அனாலிசிஸ் மட்டும் பண்ணினாலே போதும். கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து 9 months வரைக்கும் கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் அதே நேரத்தில் ஒரு அபார்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு 3 months கழிச்சு கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் 1 year கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது கர்ப்பப்பை குழாயில் அடைப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுல செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 மணி நேரம் குழந்தையின்மை சார்ந்த உங்களோட சந்தேகங்களுக்கும் சரி, பொதுவான கேள்விகளுக்கும் சரி டாக்டர் கல்பனா பதில் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சென்டாலஜி.